ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜ் ட்ரேடிங் அகாடமி. நம்ம பட்ஜெட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கால் கொடுத்துருந்தோம், ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் அப்ளை பண்ண சொல்லி ஹெட்ஜிங் கான்செப்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா 25,088 பிப்ரவரி 2ஆம் தேதி முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நம்ம அப்ளை பண்ணது எப்படின்னா 25,000 கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 3 கான்ட்ராக்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 440க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல் பண்ணியிருக்கோம். அதே சமயம் 24 பிப்ரவரி 25,050 கால் ஆப்ஷனை நம்ம 549 ரூபாய் பை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து டைம் டிகேங்கிற ஒரு கான்செப்ட் மூலயமா தான் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகிறது வெறும் 440 இருந்த ப்ரீமியம் வேல்யூ பார்த்திங்கன்னா வெறும் 133 ரூபா இருக்குது. அதே வேல்யூ பார்த்திங்கன்னா 549 ரூபா இருந்தது வந்து பார்த்திங்கன்னா 372 ரூபா இருக்குது. இப்போ ஓவராலாக பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு வந்து 19,955 ரூபா ப்ளஸில் இருக்குது, இதில் 11,498 ரூபா மைனஸில் இருக்குது. ஓவராலாக நமக்கு பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் 8,400ங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 25,000 மேக்ஸிமம் மேலே போணுச்சுன்னா 380-400 ரூபாய்க்கு தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, 1% இவ்வளோ இருந்துச்சுன்னா. அதே மாதிரி டவுன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 24,750 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ரேஷியோவில் மட்டும்தான் நம்ம நாளைக்கு முடிய போகுதுன்னு மார்க்கெட் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஹோல்டு பண்ணி வச்சிடலாம். நம்ம அவாய்ட் பண்ணணும் இல்லை எக்ஸிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஓகேவா, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து 25,000 வரும்போது நம்மளுக்கு எப்படியே வந்தாலுமே ஒரு 10,000 ரூபா ப்ளஸில் நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் இருக்கும். அப்போ நம்ம ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கலாம் சேம் டைமில். அப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்லிங்கை எக்ஸிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பையிங்கோட காலை வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து ஓவராலாக இந்த பட்ஜெட் டைம் நம்ம போட்ட என்ட்ரி வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் அப்ளை பண்ணியிருக்கிறோம். மார்க்கெட் ட்ரெண்டும் பார்த்திங்கன்னா 25,000 தான் இருக்குன்னு நாங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணது பெஸ்ட்டாகவே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஏன்னா 25,000 முதல் மார்க்கெட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்காதுங்கிறது என்னோடய கணிப்பு. அதனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓவராலாக நெகட்டிவில் இருந்தது. நெகட்டிவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த நான் என்னோடய எண்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா 24,500 சொல்லியிருந்தேன். அந்த 24,500 சம்திங் தான் போயிருந்தது. அதுக்கப்புறம் அது கீழே மார்க்கெட் போகலை. ஸோ நம்மளுடைய எண்டு பார்த்திங்கன்னா 24,500க்கு மேலே இருந்தால் தான் நமக்கு ப்ராஃபிட்டுங்கிற மாதிரி. அப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகி 25,000 வந்து நின்றுருக்கு. ஸோ இது நம்மளுக்கு வந்து வெரி பாசிட்டிவ் நியூஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இதே மாதிரி வரும் வாரங்களில் நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுறதுக்கு நிஃப்டி எப்படி நம்ம பை பண்ணணும் செல் பண்ணணுங்கிறத உங்களுக்கு நான் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன். தேங்க்யூ.